ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான மூன்றாம் கண் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஃபேக்டரியில ஜான் விஜய் இறந்து கிடக்கிறாரு. அவர் கொல்றதுக்கான மோட்டிவ் 4 கேரக்டர்ஸ்க்கு இருக்கு. அதுல யார் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 கேரக்டர்ஸ்க்கும் வெவ்வேறு விதத்துல ஜான் விஜய் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திருக்காரு அப்படின்றத ஒரு 4 சாப்டரா பிரிச்சு திலீபன், ஹரிணி, பிரகாஷ், சண்முகம்னு பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. கடைசி சாப்டரான ஹூ இஸ் த கில்லர் அப்படின்ற சாப்டர்ல யார் குற்றவாளி அப்படின்றது தெரிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஆன்லைனே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு தேவையான ஒரு பிளாட் அப்படின்னே சொல்லலாம். பட் சுவாரஸ்யமே இல்லாம 4 சாப்டர் பிரிச்சு வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஹை மூமெண்ட் அப்படின்றது எதுவுமே இருக்காது. குறிப்பாக அந்த கடைசி காட்சிகள்ல இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா ஹை மூமெண்டா இல்ல அப்படின்றது தான். படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜான் மில்டன் அண்ட் வித்தார்த் வர சில சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களோட முகம் சுழிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த சீக்வன்ஸ் பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. வித்தார்த்துடைய மனசாட்சியா பிக் பாஸ் சந்தோஷ் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அவருடைய சீக்வன்சஸும் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் ரேட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் பெட்டரா வந்திருக்கும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வச்சிருப்பாங்க. பட் அது வரைக்கும் இருந்த அந்த பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து டயர்ட் ஆக்கிடும். சோ கிளைமேக்ஸ் இதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு மூட்ல தான் அப்ப இருப்பாங்க. படத்துடைய ரன் டைமே பாத்தீங்கன்னா 1 hour 55 minutes தான். ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட் டைலாக்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மூன்றாம் கண் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.